ஹாய், வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, டே 2 ஆஃப் நவராத்திரி. இன்னைக்கு கிரீன் தீம். இன்னைக்கு வந்து நாங்கள் கிரீன் கலர் ட்ரெஸ் போட போகிறோம். நம்மளும் ஹைட்ரேட்டாக இருக்கணும். டெய்லியுமே செடிக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வளரும் நல்லா. எங்களோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஒரு விஷயம். ஸோ எவ்ரி மார்னிங் நாங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எந்த ஒரு விஷயமும் சொல்லி கொடுத்து அதை செய்ய சொல்றதை விட நம்ம பண்ணாதான் அதை பார்த்து குழந்தைங்க கற்றுப்பாங்கன்றதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ த மோர் வி டூ குட் திங்ஸ் த மோர் தே லேர்ன் ஃப்ரம் அஸ். அதாவது பார்க்க பார்க்க கற்றுப்பாங்க நம்ம கிட்ட இருந்து தான். எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்லி இது செய்யின்னு சொன்னால் நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இதுவே நம்ம அதை பார்க்க பார்க்க கற்றுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பித்தோன்னா அது நம்மளோட ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறது நம்ம அதை ஃபஸ்ட்டு செய்து பழகணும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகிடும். ஸோ இன்னைக்கான கொலு நைவேத்தியம் வந்து நம்ம வெண்பொங்கல் தான் காலையில் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பச்சை பயிறு தான் நான் ஊற வச்சிருக்கேன். அது ஈவினிங் நைவேத்தியத்துக்காக. நம்ம டே 1 டே 2ன்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இது பர்டிகுலராக இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அந்த ஆர்டரில் தான் இருக்கணும்னு கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வைப்ரண்டா இருந்தாதான் நம்மளோட வைபும் அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆகும்னு. ஸோ எனி வைப்ரண்ட் கலர் ஃபார் தட் மேட்டர், நீங்க என்ன கலர் வேர் பண்றீங்களோ அது வைப்ரண்டா இருக்கட்டும். ஸோ அது என்னைக்கு வேணாலும் நம்ம என்ன கலர் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு சும்மா ஒரு ஆர்டரா இருக்கட்டுமே அப்படின்னுட்டு தான் நான் இந்த கலர் ஃபாலோ பண்றேன். ஸோ திஸ் இஸ் நாட் வெரி கம்பல்சரி. நம்ம கோயில் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதோட ரெசிபி வேணும்னாலும் நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஒரு தேங்காய் சட்னியும் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நம்ம நைவேத்தியம் முடிச்சுட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே தான். நாட் ஓன்லி ஃபார் நவராத்திரி டைம், நீங்கள் எப்போவுமே டெய்லி ஒரு பயிர் வகை எடுத்து பாருங்கள். அதாவது ஸ்டீம் பண்ணி எடுத்து பாருங்கள். மசாலா ஐட்டமாக இல்லாமல் ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணி அதை வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ இது மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஃபர்ஸ்ட் 3 days வந்து லக்ஷ்மி தேவிக்கு, நெக்ஸ்ட் சரஸ்வதி தேவிக்கு அண்ட் நெக்ஸ்ட் துர்கா தேவிக்கு பூஜை பண்ணி தான் நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்றோம். அது போல அவங்களோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது சக்தியோட எப்பயுமே விமன் பவரை தான் நிறைய ஒப்பிட்டு பேசுவோம். ஸோ சக்தினாலே விமன் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சக்தி, அதாவது எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் அ உமன்ஹுட், அதை செலிப்ரேட் பண்ணி தான் நம்ம இந்த 9 days-ம் நவராத்திரி கொலு வச்சு அதை கும்பிடுறோம். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ்மெண்ட்டோட பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல சிந்தனைகளும் நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வரும். அதனால நல்ல விஷயங்களையே சிந்திப்போம், நல்ல விஷயங்களையே செய்வோம். அதை பார்த்து அடுத்து வர ஜெனரேஷனும் நல்ல விஷயங்களையே கற்றுப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு குட் வைப்ஸோட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு லைக் போடுங்க. அண்ட் நாளைக்கு என்ன கலர் போட போறீங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. டில் தென் டேக் கேர், பை பாய்.